அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எந்த நிலையில் இன்று இருந்தாலும் கர்த்தர் உங்களை இன்று விடுவிப்பார். அவர் நாமத்தை அண்டிக் கொள்ளுகிற ஒருவரும் கைவிடப்படுவதில்லை. அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அவர் உறுதியை பற்றி கொள்ளும்போது அவர் அற்புதம் செய்ய உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். நாம் உண்மை இல்லாத போதிலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம் தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுடையவராக இருக்கிறார். பாதாளத்தின் திறவுகளை உடையவராக இருக்கிறார். அவர் சொல்லாகம் கட்டளையிட நிற்கும். இந்த வேளையிலும் கூட வியாதியாக இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், சுகவீனமாக இருந்தாலும், எந்த கட்டுகளால் கட்டப்பட்டு இருந்தாலும், இந்த பூமியில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சின்னபடியாக கர்த்தர் உங்களை கட்டுகளிலிருந்து கட்டவிழ்த்து விடுவிப்பாராக. வியாதிகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினால் சகல நோய்களும் உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்கின் மகிமை இப்பொழுதே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உங்கள் வாழ்வில் எல்லா நோய்களும் உங்களை விட்டு விலகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்கை அனுப்புகிறேன். பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொன்ன வாக்கை அனுப்புகிறேன். விசுவாசி, அப்பொழுது தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்ன வாக்கை அனுப்புகிறேன். நீங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது உங்களுக்கு அப்படி ஆகும் என்று சொன்னார். இந்த ஜெபத்தை கேட்கிற நீங்கள் விசுவாசியுங்க. கர்த்தர் நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். இவ்வளோ மாதங்களானதே, இவ்வளோ வருடங்களானதே, எவ்வளோ ஜெபங்களை கேட்டேனே, ஒன்றும் நடக்கிறதில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறது. விசுவாசத்தை துவங்குகிற அவர்தான் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிறார். வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் அண்டிக் கொண்ட யாவரும் கைவிடப்படுவதில்லை. அவர் அண்டையில் வந்த ஒருவரையும் அவர் புறமே தள்ளினதும் இல்லை. அவர் 99 ஆடுகளை விட்டுட்டு ஒரு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து சந்தோஷத்தோடு சுமந்து கொண்டு வருகிற நல்ல அப்பாவாக இருக்கிறார். நல்ல ஆண்டவராக இருக்கிறார். உங்கள் நிலையை மாற்றுவார். நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். பிசாசின் போராட்டத்திலிருந்து, சாத்தனுடைய சதி திட்டங்களை எல்லாம் முறியடித்து சீக்கிரத்தை காலின் கீழ் மிதித்து போடுவேன் என்று சின்ன கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எந்த நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து விடுவிக்க வல்லவர். நம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்ட கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்வார். விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னபடி நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி பாருங்கள். எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் இதை கேட்கிற உங்களுக்கு விசுவாசம் வர்த்திக்கட்டும். நிச்சயமாக தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். அவர் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடினால் ஹல்லேலூயா, பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவார். தம்முடைய சமாதானத்தை தந்திருக்கிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி கொடுத்த அந்த சமாதானம் உங்களை ஆளுகை செய்யட்டும். விசுவாசத்தோடு கூட அவரை பிடித்து கொள்ளுங்கள். அவர் அண்டையில் பிடித்து கொள்ளுங்கள். அவர் வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்களித்த தேவன். நம்பத்தக்கவர் அவர். எந்த சூழ்நிலை விடுவிப்பார். ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்வில் இந்த நாளில் செய்கிறார். விசுவாசிங்க. கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, சங்கிலிகள் முறிக்கப்படுவது, முறிந்து விழுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் முறிந்து போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. வாய்க்காமல் போகிறது இயேசுவின் நாமத்தினால். விசுவாசிக்கிற ஒவ்வொரு வாழ்வும் இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. காலைதோறும் புது கிருபையை தருகிற நல்ல ஆண்டவர் அவர். உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொள்ளுகிறவர். அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய கோபமும் ஒரு நொடி பொழுது மட்டும்தான், ஆனால் நீடிய வாழ்வை தருகிறார். அவருடைய தயவு நீடிய வாழ்வை தருகிறது. இந்த வேளையிலும் கூட கேட்கிற உங்களுக்கு
கர்த்தர் மனதுருகுவாராக, இரக்கங்களால் சூழ்ந்து கொள்வாராக. ஒரு இரக்கத்தின் ஐஸ்வர்யவானாக இருக்கிறார், அற்புதத்தை செய்வாராக. மனதுருக்கத்தின் தேவனை ஆராதிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஒரு அற்புத முடிவை தருகிறார், நல்ல முடிவை தருகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாகவே துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். விசுவாசியுங்கள், விசுவாசத்தோடு கூட அதை பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசமானது ஹல்லேலூயா இப்பொழுதே உங்களுக்குள்ளே வர்த்திக்கட்டும், விசுவாசம் பெருகட்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து அப்புறம் தள்ளுண்டு போ என்று சொன்னால் ஆகும் என்று சொன்ன கர்த்தர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அற்புதத்தை செய்கிறார், அற்புதத்தை உங்கள் வாழ்வில் நிச்சயமாய் செய்கிறார். அவர் நம்புங்கள். அவர் நம்புகிறவர்களை கைவிடாதவர், அவர் நம்பத்தக்கவர். ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்வில் கர்த்தர் செய்கிறார். விசுவாசியுங்கள், பயப்படாமல் இருங்கள். பயப்படாதே என்று வேதத்தில் 365 முறையும் சொல்லி நமக்குள்ளே இருக்கிற பயத்தை நீங்கும்படிக்கு, கர்த்தர் மேல் இருக்கிற பயமே அல்லாமல் பயப்படாதே என்று கர்த்தர் எப்பொழுதும் சொல்லி நம்மை பலப்படுத்துகிற தேவன். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வேளையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த வேளையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த வேளையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய அன்பு வெளிப்படட்டும், கர்த்தருடைய தயவு வெளிப்படட்டும், கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படட்டும், கர்த்தருடைய காருண்யம் வெளிப்படட்டும், கர்த்தருடைய மன்னிப்பு வெளிப்படட்டும், கர்த்தருடைய மனதுருக்கம் வெளிப்படட்டும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய மீட்பு வெளிப்படட்டும், கர்த்தருடைய ரட்சிப்பு வெளிப்படட்டும், கர்த்தருடைய ஜீவன் வெளிப்படட்டும், கர்த்தருடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்படட்டும். கர்த்ததாமே யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறபடினால் இப்பொழுதே உங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரே யுத்தம் செய்து விடுவித்து மீட்டெடுப்பாராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறபடினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு நன்றி. எல்லா சூழ்நிலைகளும் மாறுகிறது. கடன் பாரங்கள் ஒழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருவின் போராட்டத்தின் விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. குழப்பங்கள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அந்தகார கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்ப்பத்தின் கனிக்காய் இயங்குகிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி. அன்பின் தேவனுடைய இரக்கம் வெளிப்படுகிறதுக்காக நன்றி. சொந்த இல்லம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்கிறார். விசுவாசியுங்கள், அவர் உண்மையுள்ளவர். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னவர். தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று சொன்னவர். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், உண்மையுள்ள ஆண்டவர். அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை, ஒருபோதும் கைவிடுவதில்லை. எந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுப்பார். ஓ ரிபா ஷதரபா திரிபா திரிக்கரபலதுர. நம்பத்தக்க நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டி வந்தவர்கள் ஒருவரும் வெறும் கையாய் சென்றதில். அன்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பன். நன்றி கர்த்தாவே, அற்புதங்களை செய்கிறதுக்காக நன்றி. ஜீவனுள்ள கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிற தேவன் விளங்க செய்கிறதுக்காக நன்றி. கண்ணீரை துடைக்கிறதுக்காக நன்றி. அவருடைய வியாகுலங்களையும் போக்குகிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. மருத்துவர்களை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பார்த்து பார்த்து சோர்ந்து சரீர பாதிப்பினாலே சுகவீனத்தினாலே தவிக்கிற ஒவ்வொரு வாழ்வு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய தழம்பினால் குணமானார் என்று சொல்லியிருக்கிறது. அவருடைய தழம்பு நமக்கு சுகமுண்டாகும்படியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரம் முழுவதும் நாம் விடுதலை அடையும்படியாக பிற்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டு. அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ரட்சிப்பு உண்டு. ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர் இப்பொழுதே ஒரு விடுதலை கொடுக்கிறார். இப்பொழுதே ஒரு விடுதலை கொடுக்கிறார். கர்த்தருடைய விடுதலை வெள்ளங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நம்பினோரை கைவிடாத கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை கண்டு மகிழ்ச்சி அடைகிறவர், விசுவாசிக்கிறவர் மீது மிகுந்த சந்தோஷம் கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்திலே பிடித்து பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுது ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வாதங்கள் திறக்கப்படுகிறது.
வேலைகள் உங்களை தேடி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு நல்ல வேலை, ஜாப் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பண கஷ்டங்கள் நீங்கட்டும், ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூ உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூ உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. Praise Father God. Hallelujah. Praise you Holy Spirit. Hallelujah. நன்றி கர்த்தாவே. கோணலானவைகளை செவ்வாய்ப்படுத்துகிறவர் இப்போதே உங்களுடைய எல்லா கோணலான சூழ்நிலைகளையும் செவைப்படுத்தி ஜெயம் கொடுக்கிறார். ஓ ரபிமக்கு நன்றி. ரப ஷதரபதிரிக்க ரபலதுர. அற்புதத்தின் தேவன் அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. திருமண ஆண்டவரே, வாழ்க்கைக்காய் காத்திருக்கிற உங்களுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நினைத்த அவர் வைத்திருக்கிற அந்த நேற்ற துணையை நிச்சயமாய் உங்களுக்கு சந்திக்கிறார். விசுவாசியுங்க, ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அவர் ஆண்டவர் விரும்புகிற அந்த ஆயத்தம் உங்கள் வாழ்வில் உண்டாக அர்ப்பணியுங்கள். ரப ஷதரபதிரி பதிரி கரபலாதுர. அற்புதம் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வியாதியின் படுக்கை அவர் திருப்பி போடுகிறார். வியாதியின் படுக்கை அவர் திருப்பி போடுகிறார். கர்த்தர் அப்படியாக வியாதியின் படுக்கை திருப்பி போடுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 107:20 சொல்லப்பட்டபடி தம்முடைய வார்த்தையை அவர் அனுப்புகிறார். வார்த்தை அனுப்பி குணமாக்கி அழிவிலிருந்து தப்புவிக்கிற வல்லமை வெளிப்படுத்துகிறபடினால் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அற்புதத்தின் தேவனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் மன அழுத்தம், குழப்பம், ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் கொண்டு வருகிற ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். அதிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகட்டும். இப்பொழுது அற்புதம் செய்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஸ்ட்ரெஸ்ஸுகள் நீங்கட்டும், ஆங்ஸைட்டி நீங்கட்டும், டிப்ரெஷன் நீங்கட்டும். மனதில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் சொன்ன வாக்கின்படி என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன அது தெய்வீக சமாதானம் உள்ளத்தையும் இருதயத்தையும் மனதையும் ஆளுகை செய்வதாக. அற்புதத்தின் தேவன் அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி. உங்கள் சூழ்நிலைகள் மாறுகிறது. கர்த்தர் மாற்ற வல்லவர் என்பதை விசுவாசியுங்கள். இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார். கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதத்தின் தேவன் அவர். என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று கேட்டவர், அதிசயமான காரியங்களை செய்கிறவர், ஆச்சரியங்களை செய்கிறவர், மகத்துவமுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. என் கையின் கிரியைகளுக்கு கட்டளையிடு என்று சொன்னவர். உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவரை நம்புங்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார், அற்புதத்தை செய்கிறார். விசுவாசியுங்கள். ஓ ரபிமக்கு நன்றி. ரீஷா தாரா பாபா 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 பாபா. அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்வில் ஒரு அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி. ஒரு விடுதலை கொடுக்கிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. எதிர்பார்த்திருக்க நல்ல முடிவை கொடுக்கிற கர்த்தர் இப்பொழுது அதை கொடுக்கிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மையில் நோக்கி பார்க்கிறவரே உமக்கு நன்றி. இரக்கம் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஜெயம் கொடுக்கிறதுக்காக நன்றி. அப்பா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இரட்சகரே உமக்கு நன்றி. பிதாவே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. நம்பிக்கையோடு நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சாட்சிகளாய் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. சாட்சிகளாய் நிற்கட்டும் ஆண்டவர். அநேகர் முன்பாக என் ஆண்டவராக்கி இயேசு என் வாழ்வில் இதை செய்தார் என்று அப்பா இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் சொல்லட்டும் ஆண்டவர். உங்க நாம மகிமைக்கு என்று இதை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டு பதில் தந்தமைக்காக நன்றி பிதாவே. ஆமென்.